அப்படி மடக்கியும் ஒடுக்கியும் வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்படை. தம்பி அண்ணாமலைகிட்ட கூட சொன்னேன், தம்பி நீ எடுத்திருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங், நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங். நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி, எனக்கு எல்லாமே நான் தான். அப்போ நான் தானடா கத்து. கட்டும் பாய்ச்சல் இருக்கும், குறுக்க எவனை வந்துடாத குதறி விட்டு போயிடும். படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்போ படையை பார்த்தா என்ன பயம்? என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அப்ப எங்க பாட்டன் சின்ன மேல பூலித்தனம் மருது வண்டி வேலை நாச்சியாரு ஆலமுத்துக்கொள்ளலாம் இப்படி பெரிய ஒட்டடை குச்சி வச்சு இப்படி ஒட்டடை அடிச்சுக்கினான் வீட்டில். வீர போர் புரிந்த மறவர் கூட்டம் நாங்க. ஏதோ உனக்கிட்ட போராடி பெற்ற சுதந்திரம் இந்திய தாய்மொழியை கொண்டவன்ட்ட சிக்கிக்கிருச்சு, ஒரு கெடு வாய்ப்பு. அங்க சிங்களன்ட்ட சிக்கிக்கிருச்சு. இப்ப என்ன கேள்வி? உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன். சட்டம், நான் யார்? பிளீஸ் டெல் மீ. நான் யார்? நண்பனா பகைவனா? நான் நண்பன். நான் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை விடு. அவனுக்கு ஆயுதம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது, இந்த லட்டு கொடுக்கறது, அல்வா கொடுக்கறதெல்லாம் நிறுத்து. அவன் தான் வேணும்னா என்னை விட்டு. எப்படி இருக்கு இந்த கேள்வி? நான் கேட்கிறேன்னா இல்லன்னு மட்டும் பாரு. இப்ப அதே போடுதான். இப்போ கச்சத்தீவை திருப்பி எடு, முடியாது. அப்ப என்னைய பிரிச்சு விடு, என்னை தனியே விடு. பாசிசம், தேச துரோகம், டெரரிசம், செப்பரேட்டிசம் கூப்ப இங்க வாப்பா. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் நாட்டோடு இணைத்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, நான் செப்பரேட்டிஸ்ட். கொடுத்தது கொடுத்ததான் என்கிற நீ தேசியவாதியா? இந்த கேள்வியை எழுப்ப இந்த நிலத்தில் ஒரு ஆண்மகன் இல்லாதனால நீ 76ல இருந்து மஞ்சள் குளிச்சிட்ட. நீ என்னை பாதுகாப்புங்கிற நம்பிக்கை இழந்துட்ட. வலிமை மிக்க கடற்படை கொண்டு நிறுத்தின என் மீனவ சொந்தங்களை நீ காப்பாற்றுவாய் நான் நம்புனேன். இல்லையே இல்லையே. 850 மீனவன் செத்துருக்கான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு. இந்த நாட்டின் மீனவன் தாக்கி அழிக்கப்படும் போது தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்ற ஒரு பெட்டி செய்தி அது நீங்க படித்ததுண்டா? என் உடன் பிறந்தார்களே, செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்றாவது செய்தி படித்ததுண்டா? அவர் அந்த நாட்டு ராணுவம், அங்க கடற்படை ராணுவர்கள் யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்விக்கு பதில் சொல். இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்குது? உன் நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது, படகை பறிக்குது, அரசுடைமையாக்கி ஏலம் விடுது, வலையை கிரிக்குது. அப்பாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது, தண்ணியை கொட்டி விட்டுருது. தண்ணின்னு கேட்டா பிடிச்சு வச்ச மீன்ல இருந்து சிந்திக்க கசிஞ்சு வர அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடியுங்குது. இதுல காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும். ஒரு கொலை வெறி வரும்பாரு, அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக முறையில் அம்மா ஓட்டு போடுங்கம்மா, அம்மா ஒரு ப்ளீஸ் மேன் கட்டிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடும்டா. நீங்க ஆக பெரும் ஜனநாயகவாதியாக வாழ்கிறோம், அதுக்கே நீங்க எங்களை கொண்டாடணும். எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நீ பெரிய வீரனா இருந்த உன் தம்பி என்னை இந்த நிலத்துல கோலையா விட்டு போயிட்ட. எவன் என்ன செஞ்சாலும் சாய்த்துக்கிட்ட சிரிச்சுட்டு போண்டி கேடு கட்ட பொழப்பு. என்ன பண்ண? ஏதாச்சு பில்டிங் இடிச்சா? சரி கவனமா, நான் வந்து கட்டித்தாரேன். சரி கட்டித்தாரேன். அடுத்த கரண்ட் தெரியுதா? தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு, எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பாத்தியா? இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்ச குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திர்றான். வா, மேட்ரு சீரியஸா இருக்கு, நீ இதுக்கெல்லாம் போகாத. இப்ப என்ன கதைன்னா, நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துற. இப்ப கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாற்ற அழுது முடிஞ்சு போச்சு. வேற நான் 19 வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்தில். அப்ப கட்சி ஆரம்பிச்சு புதுசு நான் ஜெயிலுக்கு இதுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன்.
எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவ அங்க மூலையில் வந்து அழுதுகிட்டு இருந்தவ அவ அத்தனை பேர் இருக்காங்களாம்ல, என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சு என்ன கேட்குறேன், உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்குறான். நான் எத்தனை வருஷம் சின்ன மறக்காம இருக்கேன் பாருங்க. எப்படி மறப்பேன்? அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன். நான் முதலமைச்சர் ஆகிறது என் ஆத்தாக்கு பத்தா பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா, அதுக்காக வந்துருவேன் நினைக்கிறேன். இங்க ஒரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாம கண்டா பிரபாகரம் மகன் இந்த நிலத்துக்கு வர்றேன். அதிகாரத்துக்கு வரணும் சும்மா அப்படியே அப்படி ஆள் கொஞ்சம் பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல ராஜா. அதுக்கு வந்தவன் நினைச்சிடாது நீ. நான் நெய்தல் படம் அமைப்பேன். இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்ப? போலீஸை நீ எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன். தம்பி போலீஸ் இருக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற, அப்புறம் எதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற, எதுக்கு வாட்ச்மேன் போடுற? அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட, அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு, அதனால போடாண்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன். ஆகச்சிறந்த பயிற்சி. தம்பி அண்ணாமலைகிட்ட கூட சொன்னேன், தம்பி நீ எடுத்திருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங், நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங், ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா. நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்று உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார், ஹோம் மினிஸ்டர் வருவார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவார், எனக்கு எல்லாமே நான் தான். அப்ப நான் தானடா கத்து. என்னது நீ சும்மா ஏதோ ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு சரி. ஆனால் இப்ப ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில். அறிவார்ந்த தமிழ்ச்சக தம்பி தங்கைகள் எந்திரிச்சுக்க. இந்த ஒரு நிலம்தான் உனக்கு இருக்கு, நல்லா கவனிச்சுக்க. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க. இருக்க இடம் இல்லைன்னா நீ அனைத்துலகம் பேசி அரசியல் பேசுறது அருகதை இல்லை உனக்கு. இங்க நின்றுகிட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் உன்னை கேட்கிறேன் அப்படி எங்கிட்டு கேட்கிற? தள்ளிப்படா, இடமே ஓன் இடம் இல்லை. நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்பட போகிறாய். அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான், இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான். எழுதி வச்சுக்க. தாள் ஏறாது சும்மா இல்ல பதிவு எழுதி வச்சுக்க. 5 வருஷம் கழிச்சு நடக்கல, அடி வாங்கும் போது என் ஞாபகம் வரும், அண்ணே ஓடியானு அண்ணே ஓடியானு அண்ணே அப்படி வரும்ல. திருப்பூர்ல அடிச்சான் தெரியுமில்ல, அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல, என் குரல் தான். எப்படி? நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, ஆனால் பாதிக்கும் போது புரியும் சொன்னேன். அதை போட்டிருக்கான். இப்ப பாதிக்குது புரியுதுன்னு. அதனாலதான் இத்தனை பேர் என்னை சுத்தி திரண்டு நிக்கிறான். ஏன்னா அண்ணன் முதுகுல நம்ம முதுகுல அடி வாங்கும் போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு. இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்ப கிளம்பிட்டான். அதுதான் இந்த 32 லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய அரசியல் கட்சியை நாக்கினார். அவன் வந்தான். இந்த 32 62 ஆக்க முடியும், 62 1 கோடியை 22 ஆக்க முடியும். ஏன்னா நான் குட்டையில வள வீசல, குளத்துல வள வீசல, பெருங்கடல்ல வீசுறேன். தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் முடிஞ்ச வர வீசுறேன், விண்ணை நோக்கி வீசுறேன். என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீ 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. எப்படி? என் தம்பி சரவடி சரவணன் பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினைச்சு அவனாயிட்டு கட்டி பாடிடுவான், அருமையா பாடிடுவான். ராத்திரி 12 மணிக்கு அண்ணன் இந்த பாட்டு அனுப்பியிருக்கேன் கேட்டு சொல்லுங்க அப்படிவா. எங்கள்லையே வெறி கொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்பரா தூங்காம கட்டும் பாய்ச்சல் இருக்கும். குறுக்க எவனும் வந்துடாத கொதறி விட்டு போயிடுவோம். ஆமா, சும்மா உனக்கு ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடிய பாடலை திரும்ப திரும்ப உனக்கு பதிவு செய்யறேன் பாரு. என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம்தான் சுமந்தாள். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் அன்னை நிலமோ உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை சுமக்கிறாள். நீங்கள் பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்த அடுத்த
அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தானே. நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் நெஞ்சில் தானே. ஆகையினாலே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினாலே என்னரும் மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலிங்கள் முடிகிறான். இதை என்னரும் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிச்சுக்கணும். எதுக்கு இவ்வளவு கத்துறேன்? இந்த ஒரு இடம் தாண்டா இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவனடா நீ. இமயம் இந்தவார் வடதிசை கங்கையும் தென் திசை வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுது சிலப்பதிகாரம். எப்படி? பகிர்வெளி ஆற்றனும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கொடர் கொல்ல வடதிசை கங்கையும் தென் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. அதுவரை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகன். வடவேங்கம்னா திருப்பதியை நினைச்சிருக்க. வேங்கனா இடம், வேங்கடம் என்றால் வெப்பம். தக்கான பீடபூமி வரை பறவை வாழ்ந்தாங்குது. அதான் அது உண்மையான பொருள். அப்ப துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் காலடிகள் குறுகி நிற்கிற. அங்க ஒரு இடம் இருந்துச்சு, அடிச்சு விரட்டிட்டான். இந்த ஒரு நிலம் தான் இருக்கு, விரட்ட போறான். அப்ப என்ன செய்யணும்? விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. எந்திரிச்சுக்கணும், எச்சரிச்சுக்கணும், கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? புலியின் விழிகளை போல விழித்திருக்கணும். பாய்ச்சலுக்கு தயாரா இருக்கணும். அப்ப புலி பதுங்குவது பயந்து அல்ல, பாய்ச்சலுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். டேய், 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போறோம். அங்க இருந்துதான் வேகம் எடுத்து ஓடி வந்து தாண்டோம். தாண்ட போறது 7 அடி தான். ஆனால் பின்னோக்கி போனது 70 அடி. 70 அடி பின்னோக்கி போவதாலேயே நாம் பயந்து போகிறோம், தோற்று போகிறோம் என்பது அர்த்தம் அல்ல. 7 அடி முன்னோக்கி பாய்வதற்குத்தான். நல்லா புரிஞ்சுக்க. நீ ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்துருச்சு, சாகலான்னு முடிவெடுத்துட்டான். என்ன சரின்னு தெரியல, அப்படி சாகலாம் போது அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கான், தாடி முடியுமா, ஒரு பெரிய ஆளு, அப்படியே ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு எவனோ வச்சுக்கோ. என்ன தம்பி பிரச்சனை பண்ணு? எனக்கு வாழை பிடிக்கலையா, சாகல் ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே சரியில்லையா, வாப்பான்னு கூட்டி போடுற. காட்டுக்குள்ள நடந்து ஒத்தடி பாதையில 2 பேரும் போறாங்க. போனோன்னு அழகான காடுகள், மூங்கில் காடுகள், பூந்தோட்டங்கள், அப்படி சோலையா இருக்கு. அங்க ஒரு குடிசை. அங்க போய் உட்கார்ந்து பார்த்தோன்னா அந்த அப்படி அவ்வளவு அழகா இருக்கு. பறவைகள், அது சிட்டு கிட்டு பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் போய் அழகா பாட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்த பூக்கள் அப்படி ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. இந்த மூங்கில் அதுவும் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரெண்டையுமே, மூங்கிலையும் பூச்செடியுமே ஒன்னாதான் விதை போட்டு வளர்த்தேன். பூச்செடிகள் வேகமாக வளர்ந்து பூத்துட்டது, பார்க்க அழகா இருக்கு. இந்த மூங்கில் பாருங்க, முதல் நாள் தண்ணி ஊத்தினேன், 2 நாள் தண்ணி ஊத்தினேன், 3 நாள் தண்ணி ஊத்தினேன், 4 நாள் தண்ணி ஊத்தினேன், 1 வாரம் தண்ணி ஊத்தினேன், 2 வாரம் தண்ணி ஊத்தினேன், 6 வாரங்களுக்கு மேலாக தண்ணி ஊத்தினேன், முளைக்கவே இல்லை. கடைசியா 60வது நாள்ல லேசா ஒரு மஞ்சள் குறுத்து விட்டு சூரிய ஒளியை பார்க்க ஒருத்த வழியில வந்தாங்க. இவங்க எல்லாம் படபட 6 அடிக்கு மேலே விண்ணை, 60 அடி 70 அடிக்கு மேலே விண்ணை உரசுகிற உயரத்திற்கு வேகமாக வளர்ந்து விட்டார்கள். அப்ப அந்த சொல்றான், பூ படக்குன்னு வளர்ந்துச்சு, ஆனா மூங்கில் அப்படி முளைக்கல. ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது? அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும், நீண்ட காலம் வாழ்வதற்கும், நீண்ட உயரம் வளர்வதற்கும், நீண்ட தூரம் வாழ்வதற்கும் உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்ததுங்கிறான். அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விண்ணை உரசுகிற மூங்கில்களாக வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எளிதா வீழ்த்திடலாம், அப்படி இது பண்ணிடலாம். இவெல்லாம் ஒரு ஆளா இல்லாத சின்ன தெருத்துக்கிட்டு எதுக்கு ஒழிக்கிற? ஆளா இல்லை, இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அது அனுமதி இல்லை. இதெல்லாம் விடப்பா, எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார அந்த இதை தனியாருக்கு கொடுக்க போறாங்கப்பா. மத்திய அரசு கொடுக்க கூடாதுன்னு நாங்க தடுக்க போராட போறேன்ப்பா. எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. நல்லா கொஞ்சிக்க, திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது. என்ன கொடுக்குது?
சீமான் இங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். சிரிக்காத, சிந்திச்சு பாரு. இதை படிக்கும்போது என்னடா உங்க கொடுமை, நான் இங்க பேசினா அங்கே எப்படா உற்பத்தி நிற்கும். முடிஞ்சுங்க. அப்புறம் ஜெயலலிதா காலம்ங்க, அப்போ போராட போறேங்க. சீமான் இங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே ஒரே இதுக்கு அச்சு எடுத்து வச்சுட்டு வாங்கி கொடுங்க. நான் இங்க பேசினா இங்க எப்படி மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும்? இலங்கையில் திருச்சிக்கிட்ட அகதி முகாம், ஏதிலிகள் முகாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம். 3 கிலோமீட்டருக்கு தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா இவர் இங்க பேசுவது அங்க கேட்கும். அங்க கேட்டா முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி வருவார்கள். கேடா அவனே முகாமில் இருக்கான், அவன் எழுச்சி விட்டாத்தா என்ன ஆனாத்தா என்ன அப்படின்னா பாருங்க, எவ்வளவு தூரம் அரண்டு மிரண்டு கிடக்குறாங்க பத்தில பயம். இப்ப ஏன் இதுல என் தலைவன் படல் என்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டாது. ஏன் பயம்? நான் நினைப்பேன், படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்ப படைய பார்த்தா என்ன பயம்? நீ அப்படி மடக்கியும் ஒடுக்கியும் வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யார்கிட்டயோ ஓட்டு கேட்கிற, நான் என் ஆத்தால பண்ற ஓட்டு கேட்கிறேன். என்னை பெற்ற தாய் தின்னுட்ட என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிட்டு ஓட்டு கேட்கிறேன். எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது. ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு. ஐயா பயில்வான் ரங்கநாதன் சொல்றாரு, நாங்க ஒரு சர்வே எடுத்தோம், ஒரு கணக்கு எடுத்தோம். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதிலே முதலிடத்துல சீமான். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார், அதிலேயும் சீமான். ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறல? இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம், இந்த 3 கட்சியும் கேட்போம், திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, இந்த கட்சிகளை கேட்போம். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை, மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை, சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாரா இருக்கீங்களா? தம்பி உதயநிதி வருவார், எப்படி முதலமைச்சரான பத்தியில மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷா கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலேயே குறிய இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன், அவர் ஒரு பெரியவர், அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவாரு படுத்துருவாரு படுத்துருவாரு. படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா, பெரிய மனுஷங்க விளையாட்டு. இதுல எது குறுக்க ஒரு கோடி வேற ஆகும்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த பாரு, முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. அப்ப இந்தியாவை ஆண்டது யாரு? காங்கிரஸ். அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு? திமுக. எங்க ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது, அடிக்கல் நாட்டும்போது கூட திமுக போச்சா போலையா? போச்சு. வச்சது யாரு கல்ல? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா வைக்கிறது. இது எப்படி தெரியுமில்ல? எப்படி தெரியுமில்ல? மரம் நடு விழா, அரசு விழா. அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டாரு, நடனம் மரத்தை நடங்கும் போது இந்த இடத்துல நடப்போகும்போது அங்க கூட இருந்த அதிகாரிகள, ஐயா வேணாம் 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 வேணாம், இங்க நடுவோம். ஏன் 15 வருஷமா அங்கதான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான்? உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க. அது வளருதா வளரலையா? நம்ம ஆளுக்கு எப்படின்னு பாரு. அம்மையார் ஜெயலலிதா 69வது பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடல, முழு பக்கத்தால மரமா போட்டு 69 லட்சம் மரம்னு போட்டு தாள்ல நடுவாங்க, தரையில நடமாட்டாங்க. புரியுதா? இதுதான் இவங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்ட கல்லு தான் அது. அதை தூக்கிட்டே திரா. இப்படி பாருங்க, முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார், முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையா போட்டார். அவர் என்ன பண்ணார்? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி. அவருக்கு கோட்பாடு, கொள்கை இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும். ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு
49 தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சி 1.5 ஆண்டுகளை இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொடுந்துயரம். ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது, பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல. யாரா இருக்கும் நீ நினைக்கிற? தி சேம் பிளட். அண்ணா இறந்துட்டாரு, யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர் கையிலேயே நாடும் அதிகாரம் போயிடுச்சு, நாடு நாசமா போயிடுச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் நடந்தது டாக்டர், இவ்வளவுதான். இது என்ன பண்ணுவ நீ? கொடுமை. அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது. மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கி கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான். கொடுமை. ஒரு அமைச்சர், நிதியமைச்சர் படிக்கிறாருங்க சட்டசபையில், 45,000 கோடிக்கு விற்கிற டாஸ்மார்க்கை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டியுள்ளோம் அப்படின்னு. எப்படி? 45,000 பேரை தாலி எடுத்திருக்கோம், அதான் 50,000 பேரை ஆக்குறதுக்கு முயற்சிக்கிறோம். என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம்? பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி, வாங்க ஓடி. ஆவின் பால் விற்கிறாய், எங்க பதிலங்க? எத்தனை முறை கேட்கிறேன்? மாட்டு பால் விற்கிற அரசு மாடங்க, மாடங்க. ஒரு காலம் வரும், நான் மாடு வளர்ப்பேன், அரசு பணி. ஆடு வளர்ப்பேன், அரசு பணி. மீன் பிடிப்பேன், நானே பிடிப்பேன். என்னை எவன் தொடரான்னு பாக்குறேன் சிங்களன். நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு நான் வாங்கி கொடுப்பேன். 1 கோடியா, இந்த இது 2 கோடி வருதா, 3 கோடியா, போ மீனை பிடிச்சி. நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம், என்ன வேணும் போ, நீ போ. மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்தில் கட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ, இங்க போ, சீட்டின் கொண்டே வருவேன். ஏன்? என் 4வது தாய்க்குடி பரதவர்கள். நீ மீன் பிடிக்கிறனால காரண பெயர் மீனவங்கிற, அவன் குடிப்பெயர் பரதவன். ஆதிக்குடி நான் குறவன், 2வது குடி நான் கோன், 3வது குடி நான் வேளாளர், 4வது குடி பரதவர். இதான் என் தாய்க்குடி. இதுல தான்டா உலகம். போய் கேட்டு பார்த்துக்க, ஆய்வு செஞ்சு பார்த்துக்க. எல்லா பயிலும் எங்கள்ல இருந்து வந்தவன் தான். நான் வேளாண்மை எப்படி அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலே அரசு பணியா மாற்றிடுவேன். நானே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன். படித்தவர்களுக்கு வேலை. நீ இந்த ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீல, அது மாதிரி. தம்பி சொல்லுங்கம்மா, வணக்கம், நெய்தல் அங்காடி. அம்மா சொல்லுங்கம்மா. அப்பா நல்ல அழகா நல்ல மீனுமா, 1.5 கிலோப்பா, விருந்தாடி. சரிங்கம்மா, முகவரி சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. வெட்டி அழகா அப்படி எங்கால் போட்டு அழகா கொண்டு கொடுத்துட்டு வந்துருவான். யாருவன்? கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க? உன்ட்ட பிளைட்ல சொந்தமா அதுல வேலை செஞ்சிருப்பான், தொடர் வண்டி இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்ட, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி? இப்ப ராணுவ வீரன்லாம் நம்மால் நினைச்சிட்டு இருக்கியா கவர்மெண்ட்னு? 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். துப்பாக்கி ஆட்ட வாங்கினேன், பீரங்கி ஆட்ட வாங்கினேன், ரபேல் போர் விமானம் பிரான்ஸ்ட்டு, பீரங்கி இஸ்ரேல்ட்டு, துப்பாக்கி ரஷ்யாட்ட. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டி என்னை காப்பாற்ற போற? பேச மாட்ட. கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்தில். அப்படி வீரமா பேசுற நீங்க அருணாச்சல பிரதேசத்தில் 11 மாவட்டங்களுக்கு, சிரிக்காத, 11 மாவட்டத்திற்கு மேல பல மலைகளுக்கு பேர் வச்சு, சீனாவில் பேர் வச்சு 30 இடத்துக்கு மேல அவன் போர்டு வச்சுட்டு போயிட்டான், பழக வச்சுட்டு போயிட்டான். சீனா அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. ஓ நாடு அருணாச்சலம், ஏ நாடு வான்ட்டான். ஏன் அந்த வாய்ஸ் ஒண்ணு காணும்? ஏன் அமைதியா இருக்கிய? ஆசாத் காஷ்மீரை மீட்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், அருணாச்சல பிரதேசம். ஒரு தடவை சொல்லுங்களேன், ஏன்? உண்மையிலே ராணுவம் வச்சிருக்காங்க. நீ ஆள் இப்படி யோசிச்சு பாரு. இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்து அறுத்து கொலை செய்தி வந்ததில்ல? அப்ப அம்மா சுஷ்மா சுவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர். கழுத்து அறுத்து எப்படி கொண்ட? எங்கால கையில தான் துப்பாக்கி இருக்கும்ல, ஏன் சுடல? துப்பாக்கி இருந்தது, ஒரு பெட்டி இருந்தது, அதுல தோட்டா இல்ல. அவன் அது எதிரி வந்தான்,
எதிர்வினை தாக்குதல் இல்லாம சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுக்கடா ஒரு தோட்டா வீணாக்கணும்னு கத்தி வச்சு கழுத்தறுத்து போட்டு போயிட்டான். எவனாவது மறுத்துறா இப்படியே நான் இறங்கி அரணையூருக்கு போயிடுறேன் சொல்லிருப்பா. யதார்த்தத்தை புரிஞ்சுக்க, இதுதான் உண்மை. இந்த நாட்டை காக்கணும், நாட்டு மக்களை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும். மாசத்தும் சொல்றாமார், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்றான். அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு. கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை, ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை, சீருடை அணியாத துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசிய மக்கள் மாறணும். இல்லைன்னா முடிஞ்சிடும். 1.5 கோடி இந்தியன், மறுபடி பிஜேபி வந்தால் 1.5 கோடி இந்தியன், 3 கோடி. நாங்கள் வன்னியர் பெரிய சாதி, கவுண்டர் பெரிய சாதி, தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதியா மீச்சு போயிட்டே இருப்பான். 3 கோடி பேர் வந்து விட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கையை கொடு, வாழ இடம் கொடு, அவனுக்கு வேலை கொடு. ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் அரசியல் அவன்கிட்ட போகும், அதிகாரம் அவன்கிட்ட போகும், நீ நிலமற்ற அடிமையாவாய், அடித்து விரட்டப்படுவாய். இது நடக்கும். உலகங்கள் இதான் நடந்திருக்கு, ஈழத்துல நமக்கு நடந்திருக்கு, நாளைக்கு இங்க நடக்கும். எச்சரிச்சுக்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை விட்டு. நான் வந்து இந்த ஊர் எல்லையில நின்று ஐயனார் மாதிரி பெரிய அருவாளோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் என் தலைவன் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா உள்ள வந்தானா? யாராவது சொல்லு, வந்தானா இலங்கைக்குள்ள? அப்போ என் மீனவனை தொட்டானா சிங்களன்? இல்ல. அப்போ எல்லை சாமி மாதிரி இருந்து காத்தவன்டா என் தலைவன் பிரபாகரன். 6000 சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனா இருந்து காத்தவன்டா எங்கள் ஐயா வீரப்பன். அதனாலதான் அவன் வனக்காவலன், பிரபாகரன் இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு காரணம் தான். அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை, நிலத்தின் வளத்தை, மண்ணை, மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். தென் சென்னையிலே போட்டியிடுகிற அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு முனைவர், கல்லூரி பேராசிரியர், கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே எங்க அம்மாவை தான் நான் வேட்பாளராக நிறுத்தினேன். பணி ஓய்வு கிடைக்கல. பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்ப நிறுத்திருக்கேன். அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். ஆகச் சிறந்த அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க துடிக்கிற பெருமகளுக்கு நீங்கள் கொடுங்கள். அடுத்து என் தம்பி மத்திய சென்னையில் நிற்கிற கார்த்திகை, மருத்துவர், சிறந்த ஆற்றலாளன், திறன்மிக்க இளைஞன். அவனுக்கு இதே மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரித வச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் எங்க ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் உயிருக்கினிய உறவுகளே,
புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.